தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும் ஆறுதலின் வசனம் என்னவென்றால், இப்பொழுது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், வேதனையில் மூழ்கி இருக்கின்றீர்கள். அப்படித்தானே? உங்களை பார்த்து உலகம் சிரித்து கொண்டிருக்கும். இவ்வளவு ஜெபித்தார்களே, என்ன கண்டார்கள் என்று உன் சகோதரர்கள் கூட, சகோதரிகள் கூட, இன ஜன பந்துகள் கூட உங்களுடைய இந்த கவலையை குறித்து, வேதனையை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், அப்படியல்ல என் அன்பு மகனே, மகளே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு புடமிட்டு உன்னை இன்னும் பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக மாற்றவே இந்த தாமதத்தை நான் அனுமதித்தேன் என்று கூறி கர்த்தர் கூறுகின்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாக்கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள், அதற்காக நன்றி கூறுங்கள். இதில் அந்த 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஸ்திரீயானவள் பிரவச காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கமடைகிறாள், வேதனைப்படுகின்றாள், வருத்தமுறுகிறாள். ஆனால் ஒரு பிள்ளையை பெற்றவுடன் மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படித்தானே? அதை போன்றுதான் உங்கள் துக்கமும் சந்தோஷமாக மாறப்போகிறது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த கிருபையின் நாட்களில் இன்னும் பரிசுத்தமாக மாறுவோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்த இந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றோம், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம், புலம்புகின்றோம். எங்களை பார்த்து உலகத்தோர் நகைக்கின்றார்கள் ஐயா. ஆனால் நீர் கூறியுள்ளீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது என்று கூறின இந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பட்ட கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி இரட்டிப்பான நன்மையால் நிரப்பி அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. மாற்றப்போகிற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.